ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஒரு லோஷன் வந்து செய்ய போகிறோம், பாடி லோஷன். நேற்று வந்து ஆலோவேரா ஜெல் வச்சு நம்ம வந்து ஒரு காமனான ஒரு பாடி லோஷன் வந்து செஞ்சுருந்தோம். இன்றைக்கி செம்பருத்தி பூ வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து டிஎம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ டிஎம் வாட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml போதும். ஏன்னா நம்ம 50 to 70 ml தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுப்போம். ஸோ அதனால் டிஎம் வாட்டரில் வந்துட்டு செம்பருத்தி பூ நான் போட்டுட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து அதுக்கு இந்த சைடில் நம்ம மெஷர்மெண்ட்ஸோட ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர், அதுக்கப்புறம் வேக்ஸ், இது மூணும் நான் வந்து எடுத்து மெஷர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டரில் நம்ம வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். இதை வந்து தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 50 to 70 ml அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூட நம்ம வந்து கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரின் வந்து 2 கிராம் to 3 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஷியா பட்டர், வேக்ஸ், ஆல்மண்ட் ஆயில், இதை வந்து நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளிசரினும் செம்பருத்தி நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து தனியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிளெண்டர் போட வேண்டியதான். நேற்று செஞ்ச ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆனால் இது அப்படி இல்லை, நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து பிளெண்டர் போட்டுகிட்டே இருக்கணும். நான் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஃபினாக்ஸி எத்தனால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ட்ரீ எசென்ஷியல் ஆயில் தாங்க ஆட் பண்ணேன். உங்களுக்கு என்ன எசென்ஷியல் ஆயில் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த லோஷன் அந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. இது வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் 6 to 8 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.